ஆய்வு நடந்து வருகிறது. ராஜேஸ்வரி, மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆத்தங்குறிச்சி பகுதியில் 3 வயது சிறுவன் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த தாயம்மாள் என்பவரின் வீட்டில் தடை அறிவியல் நிபுணர்கள் சோதனை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வீட்டில் சாக்கு ஒன்றில் அடைத்து வைத்த பிரிந்த பின்னர் அந்த சம்பவத்தை மறைக்க முயற்சி கொலை செய்த தாயம்மாள் என்பவர் இறங்கியிருக்கிறார். வீட்டின் பின்புற பகுதியில் நம்மளால் புதைத்து விட முடியுமா என்ற வீட்டின் பின்புற பகுதியை பார்த்து முடியாமல் தனது வீட்டில் சிறுவனின் உடலை வைத்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சிறுவனை கொலை செய்து வாஷிங் மிஷினில் வைத்த சம்பவம் தொடர்பாக தடயங்களை சேகரிக்கும் முயற்சியில் தற்போது போலீசார் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது தடயங்களை சேகரிக்க போலீசார் தடய அறிவியல் குழுவினர் வந்து சேகரித்திருக்கின்றனர். அந்த சிறுவனின் தாயார் படும் வேதனையை சொல்லி முடியாது ராஜேஸ்வரி. மிகுந்த துயரமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சிறுவனின் உடலானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் அந்த பிரேத பரிசோதனையை முடித்து விடலாமா என மருத்துவர்களிடம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் மருத்துவர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் தகராறு இருந்தாலும் குழந்தையை 3 வயது குழந்தையை ஒன்றும் அறியாத அப்பாவி சிறுவனை கொலை செய்யும் நோக்கோடு இந்த தாயம்மாள் என்ற பெண்மணி நடந்திருப்பது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பகுதி மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து இருக்கின்றனர். தொடர்ந்து போலீசாரின் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தவிர பார்த்தீர்கள் என்றால் இந்த கொலை செய்த தாயம்மாள் என்ற பெண்மணிக்கும் ஒரு மகன் இருந்துள்ளார். சிறிது காலத்திற்கு முன்பாக ஒரு விபத்து ஒன்றில் அவர் இறந்து விட்டதாகவும் அதற்கு பிறகு அவருடைய அவருடைய போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் நம்மிடம் தகவல் தெரிவிக்கின்றனர். ராஜேஸ்வரி, எது எப்படி இருந்தாலும் ஒன்றும் அறியாத பச்சிளம் சிறுவனை கொலை செய்யும் அளவுக்கு எப்படி இவர் சென்றார் என்பது இதுவரை புரியாத புதிராக இருக்கிறது. போலீசாரின் தொடர் விசாரணை தான் அது தெரிய வரும். தற்பொழுது சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. போலீசார் மிக தீவிரமான விசாரணையில் இறங்கி இருக்கின்றனர். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி வனராஜ். நேர்களே, நெல்லை ராதாபுரத்தில் 3 வயது சிறுவன் படுகொலை சம்பவத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் வழங்க பார்த்தோம்.